மைக் எம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீட் தேர்வு விவகாரத்தில் டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அரெஸ்ட் அப்படின்ட்டு பரபரப்பான சூழல் நிலவுது. அதோட நீட்சியாக தமிழ்நாட்டிலேயும் போராட்டம் வெடித்த வண்ணம் இருக்குது. அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் பல விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது காக்ரோச் போராட்டம், அதில் பலருக்கும் குழப்பம் இருக்குது. காக்ரோச் போராட்டம் அதை இந்தியாவில் இருக்கிற கட்சிகள், இந்த மாணவர் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரள்கிற ஒரு விஷயத்தை தங்களுக்கு எப்படி சாதகமாக்கலான்னு ட்ரை பண்ணுறதும், இதில் அவங்களுக்குள்ளேயே சண்டை வர்றதும், பார்லிமெண்ட்டில் பேச வாய்ப்பு இருக்கிற ராகுல் காந்தி போன்றவர்கள் ரோட்டில் இறங்கி போராடுறதும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறதும், இந்த மாதிரி பல விஷயங்கள். வான்சுக் அவர் யார், அவருக்கு ஏன் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. இப்போ வான்சுக்கு என்ன பிரச்சனை, இந்த அபிஜித்துக்கு என்ன பிரச்சனை, ராகுலுக்கு என்ன பிரச்சனை, இங்கே இருக்கிற வெண்ணவெட்டிகள் இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவில் ஒளிஞ்சு கிடக்குது. ஏன் மம்தா பானர்ஜி இதை ஆதரிக்கவில்லை, ஏன் திமுக முதல் குரல் கொடுப்பாங்க, ஏன் திமுக பசப்புகிறது, நீட்டுக்கு எதிராக தானே கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு சார். கண்டனம் தான் தெரிவித்தார், வேறு என்ன பண்ணார்? மாணவர்கள் நேரில் போய் சந்திக்க போனாங்க, பர்மிஷன் கொடுக்கல, அதுதான் போராட்டமா? அப்போது திமுக ஏன் பதுங்குகிறது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காக்ரோச் போராட்டத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குது. காக்ரோச் எங்கே இருக்கும்? சந்து பொந்துகளில் இருக்கும், சாக்கடைகளில் அதில் இதில் பூந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சந்து பொந்தில் அந்த இதில் பூந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறார்கள். ஒருத்தர் சமையலறை சிங்க்கு வழியாக வெளியே வராரு, ஒருத்தர் வெளியில் இருக்கிற பாத்ரூம் இது வழியாக வெளியே வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வெளியே வர்றாங்க. அதனால் இந்த போராட்டத்தினால பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக ஆளுகின்ற தாவேக்காவுக்கு பெரிய அளவில் குழப்பம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய நேயர்களுக்கு சில விஷயங்களை நம்ம விலக்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ தாவேக்கா சார்ந்தவர்களும் பார்க்குறாங்க நம்ம இதை. அப்போ அவர்களுக்கு இந்த நீட் விவகாரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நீட் என்றது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு தாவேக்கா சொல்கிறாங்க. அப்போ அது என்ன, நீட் ஒழிக்கப்பட வேண்டியதா, நீட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு இன்றைய அரசியல். நம்ம செந்தில் பாலாஜி இது கண்கள் பணித்தது இதயம் இனித்தது, ஐயா ராம்தாஸ் இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நான் போன வருஷமே சொல்லிட்டேன், கடைசியில் தான் நடக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேச. வார பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் பேசுகிறோம். வார் எந்த அளவுக்கு இவர்கள் அக்கறை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் என்னென்ன பாதிப்பு அப்படின்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எத்தனால் பெட்ரோல் அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். அந்த மாதிரி 2 சப்ஜெக்டாக இருக்குது. முதல்ல டெல்லி போராட்டம், எதிர்க்கட்சி தலைவரின் அரெஸ்ட் அப்படின்னு பல்வேறு விஷயம். காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலையாகும் மிகப்பெரிய போராட்டம் தானே. ஆமாம், 3 மணி நேரம் கழிச்சு. அதுதான் சொல்லனா துன்பங்கள் சேர்த்துங்க. அப்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தா இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மூக்கில் ரத்தம் வந்தது அப்படின்லாம் சொல்லி. யாருக்கு? ராகுல் காந்திக்கு. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு பார்த்தேன், அதனால ராகுல் காந்தி போன்ற தலைவர்களை தாக்குவார்களான்னு கேட்குறேன். மாட்டாங்க. அப்புறம் எப்படி மூக்கில் ரத்தம் அப்படி அந்த உடம்பு சூடு மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அதை விட்டுருங்க. இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயங்கள்லாம் போக வேணாம். நம்ம பொதுவாக நான் சொல்கிறேன், காக்ரோச் அந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சுன்றதெல்லாம் பல தடவை பேசிட்டோம். இந்த காக்ரோச் அமைப்பு உருவானதன் பின்னணி, நீங்கள் இந்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு தொல்லை கொடுக்க முடியுமா, இதை ஒரு அரசியல் நம்ம பண்ண முடியுமான்னு காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ போராடிட்டு இருக்கிற நேரத்தில் எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, நீ பெரியவனா நான் பெரியவனான்றது. அப்புறம் அவரவர்கள் கட்சிக்குள்ளேயே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இந்த சூழ்நிலை தான் இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அது பெரிய அளவில் சோபிக்கலை. ஏன்னா இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒத்த கருத்து இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வகையான கான்செப்ட். எப்படின்னா இந்த கான்செப்டை, இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறவங்க பேர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இந்த அபிஜித்ன்றவர் யாருன்னா ஆம் ஆத்மியுடைய
அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய தலைவர். கிட்டத்தட்ட இவரை மாதிரின்னு வச்சுங்களேன், பிரசாந்த் பிரசாந்த் மாதிரி. கிஷோர் மாதிரி. அவர் இதில் பிரசாந்த் கிஷோர் எங்கே போனார்? கால தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஆலய ஓட்டத்தில் அந்த மாதிரி பலர் காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த அபிஜித் வந்து ஒரு பிரச்சனை இல்லாததுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து அப்படி இருக்கார். அவர் இது நல்லா இருக்குதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா, சும்மா ஊரில் இருக்கவங்களாம் ஜாலிக்கு சேர்றோம். இதில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோ ஒரு சேர்க்கறதுக்கான தளத்தையோ ஒரு மனிதரால் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு ஒரு சிலர் போட்டிருக்காங்க. அது எப்படி ஒரு ஆளே வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்க முடியும் இந்த ஏஐ காலத்துலேருந்து அப்படின்னா இன்ஃபோசிஸும் இவங்களும் ஏன் அவ்வளோ பேரை வச்சுருக்கிறாங்க? தொட்டி விட வேண்டியதானே, ஒரு 4-5 பேரை வச்சு நடத்த வேண்டியதானே? ஆமாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் நீங்கள் ஏஐலாம் வச்சுக்கிட்டு. பெரிய அளவுக்கு ஒரு இப்போது இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, இப்போ ஒன் இண்டியா இருக்குது, புதிய தலைமுறை இருக்குது, இன்னும் சில பெரிய இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. அவர்களுடைய வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பேஸ் சொல்லுவோம், நியூஸுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அந்த அதுக்கான சோஷியல் மீடியா மற்ற இது அந்த அந்த வெப்சைட்டு டெவலப்பரு அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி திடீர்னு நியூஸு டிராஃபிக் ஆச்சுன்னா அது தாங்குகிற அளவுக்கு சக்தி, இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அது ஏதோ ஒருத்தர் வந்து பார்த்துக்குவார், ஏஐ வச்சு பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்போ இதுக்கே இப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. நான் அந்த அபிஜித் யாருன்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு பின்னாடி ஆம் ஆத்மியில் இருக்கும்போதே எவ்வளோ பெரிய டீம் இருந்திருக்கும். அப்போ இவர்கள் ப்ளஸ் பணம், சும்மாலாம் நீங்கள் எந்த இது பண்ண முடியுமா? சரி, இப்போ அந்த ஒருத்தர் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் போட்ட மாதிரி ஒரு நபர் இன்றைக்கி டூல்ஸ் வச்சு பண்ண முடியும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ இடம் வேணும், எவ்வளோ இது பண்ணணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஆள்லாம் வச்சு பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன். இது என்ன இந்த ஆங்கில படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு சேரை போட்டுக்கிட்டு இப்படி திரும்பி இங்கே டக்கு 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 அந்த இது பாருணும், நீ இப்படி திரும்பி இப்படியா? அப்போ ஒரு பெரிய டீமு பணபலத்தோட இந்த இதை கிரியேட் பண்ணி அதை வந்து அதுக்கு பின்னணியில் பெரிய அளவு பிரச்சாரம், அதற்கு ஊடகங்கள். அப்போ இந்த ஊடகங்கள் இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று லிங்க்கு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்ணயம் செய்யப்படும், நமக்கு பார்க்கறதுக்கு அவங்களா போட்டாங்கன்ற மாதிரி தெரியும். இப்போ தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே போகிறார், இங்கே பண்ணுறார், இந்த பிரச்சாரம் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று காரணகர்த்தா இருக்கும். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ண முடியல இந்த கவர்மெண்ட்டை. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவோம், இப்படி தான் அதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. இந்த காக்கரோச்சு கொஞ்சம் பெருசானோன்னா இன்னொரு ஒட்டுணி வந்து உக்காந்துக்குது. அந்த ஒட்டுணி யார்? வாங்சுக், சோனல் வாங்சுக். இவர் யார்? இவங்க அப்பா அந்த காலத்து காங்கிரஸ்கார், காஷ்மீரில் இந்திரா காந்திக்கெலாம் ரொம்ப நெருக்கமானவர், சோனம் வங்கியால். இவர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்திய காங்கிரஸுடைய முக்கிய தலைவராக இருந்தவர். இவர் வந்து 1975ஆம் வருஷம் அவங்க அப்பா ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சராக இருந்திருக்கார் அவங்க அப்பா. இதுக்கு பிறகு இந்த சமீப காலங்களில் சோனம் வாங்சுக் வந்து இந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி சோனம் வாங்சுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, ரொம்ப ஆதரவு கொடுக்குறான்னு பார்த்தா சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிற காங்கிரஸ் தலைவர்கள். அப்போ இதுக்கு பின்னாடி நான் சொன்னேன்ல, காக்ரோச் பார்ட்டி இது ஒரு பக்கம், சோனம் வாங்சுக் குதிக்கிறார். சரி, இந்த சோனம் வாங்சுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் குடும்பம் பெரிய குடும்பம், அவங்களோட காங்கிரஸ் தொடர்புன்னு வச்சுக்கோங்க இந்திரா காந்தி காலத்துலேருந்து. இவர் வந்து இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் வெளிநாட்டு நிதியை வச்சுக்கிட்டு இங்கே செக்மோல் செக்மோல் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இந்த ஃபவுண்டேஷன்னு ப்ளஸ்ஸு மற்ற நிதி நிறுவனோட சேர்ந்து இவர் நடத்தினார். அதில் இவர் தயார் பண்ண ஆட்களில் பெரும்பாலானோர் இன்றைக்கி நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களும் வந்து இவருக்கு ஆதரவாளராக இருக்காங்கன்றது தான் இப்போதைக்கு வர சர்ச்சை. இப்போ சோனம் வாங்சுக் வந்து லடாக்கில் வந்து கல்வி சுற்றுச்சூழல் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு இந்த செக்மோல் அமைப்புக்கு வெளிநாட்டிலேருந்து நிதி பெறப்பட்டதாக அப்போவே ஏகப்பட்ட புகார், இண்டுலேருந்து பல ஆங்கில இதில் அது வந்திருக்குது. அந்த மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்புறம் பன்னாட்டு தொண்டு நிறுவனங்களுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகளுடன் தொடர்புடைய அறக்கட்டளையிலிருந்து இத்தகைய நிறுவனங்களுக்கு நிதியுதவி வந்ததாக இதுவும் இண்டுலெலாம் கட்டுரையாக வந்திருக்குது. சமூக விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள்
இவங்கெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ ஏன் இவர் ரொம்ப வேகமாக இறங்குறாரு அப்படின்னு பார்த்தா எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் அந்த ரெகுலேஷன் ஆக்ட். வெளிநாட்டு நிதி முதலீட்டுக்கான ரெகுலேஷன் ஆக்ட். இது ஏன் வருது? ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் அந்த நாட்டுடைய இறையாண்மை, அந்த நாட்டுடைய ஸ்திரத்தன்மை, அந்த நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு எதிராக ஒரு ஸ்திரமற்ற அரசியலை உருவாக்குறதுக்கு இங்குள்ள ஆட்கள் அவர்களை வெளிநாடுகள் பயன்படுத்திக்கும். இப்போது அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளே குழப்பம் விளையிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுடைய நியூஸ் ஏஜென்சி, இங்கே அவங்களுக்கான நியூஸ் ஏஜென்சி இருக்கும், அவங்களோட இல்லாட்டி கனெக்டர் இருக்கும். அந்த இது அரசியல் தலைவர்கள், இந்த மாதிரி பல வகைகளில் பெரிய பெரிய அமைப்புகள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிதி வரும். அந்த நிதி மூலிமா, அந்த நிதி எதுக்கு வரும்னா சுற்றுச்சூழலுக்கு, கல்விக்குன்னு வரும். ஆனால் இங்கே அவங்க பண்ணுற வேலை அரசியல் ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இதில் அமெரிக்காவில் இப்போ லேட்டஸ்ட்டாக சைனா அதில் பெரிய அளவில் பங்கு பெறுது. இந்த சைனா, இவர் யார்? புத்த மதத்தை சேர்ந்தவர். இந்த வாங்சுக்கு சைனாவுடைய இது கூடயும் அவர் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சைனா ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை அதை கருத்தியல் ரீதியாக ஊடகங்கள் பல இதை கையில் எடுத்துகிட்டு பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது சினிமா துறையிலே உள்ளே வர்றாங்க. சில அரசியல்கள் கூட சைனாவுடைய இது பங்களிப்பு இருக்குன்றாங்க. நீங்கள் அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய ஒரு வல்லரசாக சைனா இருக்குது. இப்போ அவங்களும் எல்லா வகையிலையும் இந்தியாவுடைய அண்டை நாடு இல்லை. அப்போ இங்கே புது புது கருத்தியலை உருவாக்குனா நாளைக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட சீனாவோட ஒரு இது மாதிரி தானே. அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள், அந்த வாழ்க்கை சூழல், அவங்களுடைய எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு நம்மளுடைய இது மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது. பூட்டான்லேருந்து, சிக்கிம்லேருந்து, அருணாச்சல பிரதேசிலேருந்து, அஸ்ஸாம்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ இதில் ஏதாவது நமக்கு அவங்களுக்கான பங்களாதேஷ் உட்பட, இது பங்களாதேஷ்ன்றாங்க, இது நம்முடைய வெஸ்ட் பெங்கால் உட்பட ஒரு கிட்டத்தட்ட மங்கோலிய மாதிரி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அப்போ இங்கே ஒரு சிரமற்ற ஒரு அரசு ஒரு தன்மையை உருவாக்கணும். இன்னொன்று பிஸ்னஸ். இந்தியா வளர்ந்து வர ஒரு நாடு, நீ வளர்ந்து நின்றுட்டாங்க. அப்போ இந்தியாவுடைய ஏற்றுமதி மற்ற இதிலெல்லாம் வந்து ஒரு போட்டி. அப்போ அதுலேயும் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு ஸ்திரமான அரசு இங்கே இருந்துகிட்டு இருக்குது. எப்போ ஸ்திரமான அரசு இருக்குதோ, ஒன்று ஊழல் புறையோடி பெருசாக இதாக இருக்கும், இல்லைன்னா வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்திரமாக இறங்கி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ மோடி 5 வருஷம் முன்னாடி ஒரு நாட்டுக்கு போயிட்டு பண்ணுறாருன்னா, அதே மோடி அடுத்த 5 வருஷத்துக்கு அவரே தான் போயிட்டு வராருன்னா அந்த இது வந்து பாண்டு தனியாக இருக்கும். ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்தியாவுடைய அந்த தன்மையை பாதிக்குது. நம்ம வந்து இவர்களை பண்ணணும், உள்ளுக்குள்ளே குழப்பம் விளைக்கணுன்றது பயன்படுத்துகிறது தான் இந்த மாதிரி அமைப்புகள். இந்த மாதிரிலாம் இதில் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ பெரிய அளவில் சோபிக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அப்போ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுன்றது தான் இந்த அபிஜித் மாதிரி ஆட்கள். சரி, அபிஜித் மட்டுமா? அப்போ வான்சுக்கு அவருக்கு ஒரு இது இருக்குது. சரி, அவர் மட்டுமா? இங்கே ஏகப்பட்ட குழப்பம் விளைவிக்கிற 370 நீக்கணுன்றவங்க, காஷ்மீரி பாகிஸ்தானுடைய ஒரு பகுதின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி பல இது மோடியை மட்டும் பிடிக்காதவங்க. இப்போ பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நோக்கம் இருக்கும், அருந்ததி ராய் எடுத்தால் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் நக்சல் அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி பல அமைப்புகள் உள்ள இதுன்னு உள்ளே பூரா பார்ப்பாங்க. இந்த யங்ஸ்டர்ஸை அவங்கவுங்க கையில் எடுக்க பார்ப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றீங்களா? இப்போ போட்டியே அங்கே தான் நடக்குது. இதில் வான்சுக்கு தனியாக அதிகமாக கையில் எடுத்துகிட்டு அவர் இறங்கி இந்த உண்ணாவிரதம் அது இதுன்னு போகிறார். அவர் அந்தளவுக்கு நீங்கள் வந்து உண்ணாவிரதம் வந்து பண்ணுற அளவுக்கு என்னங்க பெரிய கோரிக்கைன்னு பார்த்தா வினாத்தாள் முறைகேடில் அவரை நீக்கணுன்றது. சரி, அடுத்து என்னங்க, இறந்து போனவங்களுக்கு இது கொடுக்கணும். சரி, இப்போ என்னன்னு கேட்டால் பிரதமர் மோடி பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் தாண்டி பிரதமர் மோடி பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணும். கோரிக்கைகள் கூடிக்கிட்டே போகுது. இன்னொன்று இப்போ என்ன கோரிக்கை? நீட்டையே தூக்கணும். அப்போ மற்ற இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்களில் இந்த கோரிக்கையை வலுத்து பெரும் போராட்டம்லாம் நடக்கலை. ஆனால் டெல்லியில் இவர்கள் கூடிக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் விவசாயிகள் பிரச்சனைன்னு விவசாயிகள் தனியாக அவர்களுடைய இது நடக்குது. இதை அமெரிக்காவுடைய உளவுத்துறை அவர்கள் சார்ந்த தூதரகம் சார்ந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டேட்டில் இது நடக்க போகுது, ஜந்தர் மந்தர் நடக்க போகுது, மறுநாள் விவசாயிகள் இது நடக்க போகுது, நீங்களாம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க, அந்த பகுதிக்கெல்லாம் பெரும்பாலும் போகாதீங்கன்ற மாதிரி. அப்போ இதுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது, எப்படி வருது, எப்படி திட்டமிட்டு பரப்படுது இது. அப்போ இவர்களால் இதை தாண்டி பெருசாக இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக
பெருசாக கொண்டு போக முடியல. ம். ஒரு அண்ணாசிரியர் வந்தாருன்னா ஊழல் அது இதுன்னு கொண்டு வந்தார். இவர்கள்ட்ட அது பெருசாக இல்லை. ராகுல் காந்திகிட்டே அது பெரிதாக எதுவும் இல்லை பேசுவதற்கு. சரி, இப்போ இந்த போராட்டம் வெடித்து கிளம்பி நடக்குது. அதில் மாணவர்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இந்த மாணவர்கள் எப்படி திரட்டப்பட்டார்கள், இது திரட்டுவதற்கான ஏற்பாடுகள் என்ன நடந்தது, எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் வர முடிஞ்சது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக வலைதள அந்த ஏற்பாடுகள் எப்படி நடந்தது, இது எல்லாமே விசாரணைக்குரிய விஷயங்கள். அப்புறம் அவர்கள் வந்து இங்கே தங்கி போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவர்களுக்கான சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி, அதிக அளவில் ஃபுட்டு டெலிவரி ஆனது அந்த பகுதியில் தான் அப்படின்றாங்க. ம். அப்புறம் பக்கத்து மாநிலங்களெல்லாம் எப்படி வர வைக்கப்படுகிறார்கள், இது இது இல்லாமல் இந்த நடத்துகிற இந்த அமைப்புகளுக்கு நிதி எங்கேருந்து வருது. வான்சுக்குடைய பேக்ரவுண்ட்லாம் சொல்லிட்டேன். அப்போது வான்சுக் மேலே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. அவர் வந்து சீனாவோட நல்ல தொடர்பில் இருக்கிறவர். இப்போ சமீபத்தில் கூட சுற்றுச்சூழல் அப்படின்ற பேரில் பாகிஸ்தான் போயிட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்க்கிறவங்க எல்லாரையுமே அந்நிய ஏஜென்ட்டுகள்னு சொல்கிறது தான் பாஜகவுடைய வேலை அப்படின்னு. அந்நிய ஏஜென்ட் சொல்கிறது தான் பாஜகவுடைய வேலைன்னா வழக்கமாக அவர்கள் அந்த இதை பண்ணுவாங்க. பாகிஸ்தான் ஆட்கள் முஸ்லீம்கள் எடுத்தாங்கன்னா நீ பாகிஸ்தான் போங்கலாம், அதெல்லாம் கீழ் மட்டத்தில் சொல்கிறது. ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போ அப்படி என்ன பெரிய போராட்டம் நடத்துகிற அளவுக்கு வந்தது, நீட் தேர்வில் முறைகேடுகள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 13 பேர்கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை மறைக்கிற போக்கு நடக்கலை. ரெண்டாவது, இந்த பிரச்சனை வரும்போதே பார்லிமெண்ட்டில் நம்ம விவாதம் எடுத்துக்கலாம், எப்போனா எடுத்துக்கலான்றாங்க. ஆமா. அப்போது பார்லிமெண்ட்டில் விவாதம் எடுத்துக்கலான்னா பார்லிமெண்ட்டில் பேச முடியாதவன் தான் வெளியே போராடுவான். ஆனால் பார்லிமெண்ட்டில் பேச வாய்ப்பு உள்ளது யார்? காங்கிரஸ், ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர். இதை பயன்படுத்தி பேசணும்ல. அங்கே என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்க நீட்டில் பதிவு பண்ணணும்ல. தர்மேந்திர பிரதான் ஏன் நீக்கப்படணும் பதிவு பண்ணணும்ல. ஆமா. பாஜக எங்கே ஃபெயிலியர் பதிவு பண்ணணும்ல. 28 மாநிலங்களில் நீட்னால் என்னென்ன பாதிப்பு வந்துருக்கு பதிவு பண்ணணும்ல. ஆனால் அவர் அதை பண்ண மாட்டாராம். அவர் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் இல்லாமல் இவரு தனியாக ஒரு வண்டியை ஓடிக்கின்னு பிரதமர் வீட்டை போய் முற்றுகையிடுவார். முற்றுகை. இது என்ன வகையான அரசியல் இது? ஏன் பிரதமர் வீட்டை முற்றுகையிடுகிறீர்கள்? பிரதமரே பார்லிமெண்ட்டில் இருக்காரு, அங்கேயே பேசலாமே. ஆனால் பர்மிஷன் ஆனால் பேசலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தானே சொல்லியிருக்காங்க. நேத்தியோ முந்தா நேத்தியெல்லாம் சொல்லி. நாங்கள் 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோன்றார் ரிஜு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டோம் அதை பற்றி பேசலாம். சபாநாயகர்கிட்ட போய் பேசினதாகவும் அவர் வந்து நாம கேட்டுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதாகவும் இன்னைக்கு ரிஜு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. நாங்கள் 3 நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் விவாதிக்க தயார், எந்த நேரம் வேணாலும் விவாதிக்க தயார்ன்றோம் அப்படின்னு. இவர்கள் தான் ஒவ்வொரு இதுவும், இவங்க திமுக ஒரு அஜெண்டா. இவ்வளோ நாளாக மேகதாட்டு மறந்து போச்சு. இப்போ இந்த திடீர்னு இன்றைக்கி மேகதாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் பகையாளி ஆகிட்டாங்க. அதனால் மேகதாட்டு இந்த 40 எம்பியை வச்சுட்டு 5 வருஷமாக சும்மா இருந்தாங்க. மேகதாட்டு பிரச்சனை என்ன இன்றைக்கா வந்தது? இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தால் மேகதாட்டு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? இத்தனைக்கும் இவங்கள வந்து சந்திச்சுட்டு மேகதாட்டு அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு போவார் அவர், டிகேஸ். அப்போ இருக்கா? ஆமாம். அப்போ அவர்கிட்ட நீங்கள் போகணுன்னு அந்த மாதிரிலாம் பேச சரியில்லைன்னு என்றைக்காவது திமுக தலைவர்கள் வாயிலேருந்து வந்திருக்குதா? அன்றைய முதலமைச்சர் வாயிலேருந்து வந்திருக்கா? இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா இவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இத்தனை வருஷமாக எந்த வித நீட்டுக்கான எதிர்ப்பையும் காட்டாமல், ஏன்னா தெரியும் நீட்னா என்ன இதுன்னு. நீட்டை வச்சே அரசியல் பண்ணது திமுக. நாங்கள் வந்தால் நீட்டை விலக்குவோம், அது அதுக்கான முதல் கையெழுத்துன்னு அரசியல் இருக்குது. அப்புறம் பண்ண முடியல. அப்புறம் அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு இவர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தவிர இடதுசாரிகள் பெரும்பாலும் அதில் ஒதுங்கி தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். இன்றைக்கி காக்ரோச் பார்ட்டி இப்படி இறங்கினோன்னா இந்த இளைஞர்களை குறி வச்சு டைஃபி, எஸ்எஃப்ஐ இவர்களை இறக்கி விட்றாங்க. தமிழ்நாட்டிலையும் போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம். அப்போ கடந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? இடதுசாரிகள் எங்கேயா போயிட்டீங்களா? எல்லாரையும் காலி பண்ணி ரஷ்யா காமிச்சிட்டாங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசே நீட்டுக்கு எதிராக அரசியல் பண்ணி கொண்டிருந்த பொழுது, தாவேகா உட்பட நீட்டு விலக்கு தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது நீங்களும் என்ன பண்ணியிருந்தீங்க? மாணவர் இயக்கம், வாலிபர் இயக்கத்தை இறக்கி போராட்டம் நடத்திருக்கீங்களா? இல்லை உங்களது தான் அகில இந்திய அமைப்பு தானே, எல்லார் மாணவர்களையும் வாலிபர் சங்கத்தையும் திரட்டி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஏதாவது இடதுசாரிகள் நீட்டு வேணான்னு ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? இப்போ மட்டும் என்ன திடீர்னு? ஏனென்றால் இது போன்ற வர்ற அமைப்பு இருக்குல்ல, அந்த கூட்டம் அது வந்து ஒரு பெரிய மந்தை மாதிரி. இந்த மந்தை வந்து அப்படியே வருது ஊருக்குள்ளே.
அந்த மந்தையிலேருந்து தனக்கு வேண்டிய ஆட்களை எப்படி எடுத்துக்கிறதுன்னு காங்கிரஸுக்கு போராட்டம், ஆம் ஆத்மிக்கு பிரச்சனை, வான்சுக்கு பிரச்சனை, இடதுசாரிகளுக்கு பிரச்சனை. இவர்களுக்கு சொந்த கொள்கை கிடையாது. ம். சொந்த கொள்கை என்னது? சொந்தமாக இவர்களால் எந்த டாமினேஷன் பண்ண முடியல. கட்சியிலேயே இவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமே ஸ்ட்ரக்காகி நிற்கிது. அப்போ ஆகா என்று எழுந்தது பார் யுவ புரட்சின்னு இது வந்தவொடனே புறான்னு ஆளுக்கு ஒரு வலையை போட்டு எழுகிறாங்க. அதில் வேறு சண்டை. காங்கிரஸ் வந்து எப்படி இதில் வரலான்னு அபிஜித்து திட்டுறாரு. ஏன் நான் வரக்கூடாதான்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இதில் கேப்பில் கடா வெட்டுறது இடதுசாரிகள் உள்ள போகுது. அது மற்ற மாநிலத்தில் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா? இங்கே டைஃபையும் எஸ்எஃப்ஐ யார் கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன நோக்கமோ எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேப்பில் தான் அவங்கவுங்களுக்கு ஒரு இது ஒருத்தர் கிளம்புறாரு அறிவு. ஏன் நீட்டை ஒழிக்கணும். கடந்த 5 வருஷமாக எங்கே ஒழிச்சா? கடந்த 5 வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்க? அப்புறம் நான் அதை கூப்பிட்டு முதல்வர் சந்திச்சார்னு ஊட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஃபோட்டோவில் சந்திச்சதே ஆதவ அர்ஜுனா. ஃபோட்டோ வந்துச்சா? இல்லை ஐ மீன் ஒரு கோப்பு படம். ஆ 2 பேர் சந்திக்கிற மாதிரியா? கோப்பு பழைய இந்த ஷூட்டு பாட்டு எழுதும்போது அந்த மாதிரி. அதனால் கூப்பிட்டு ஏதோ வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப துள்ளாத ராசா பார்த்துக்கோ, தீ உள்ளே போட்டுருன்னு ஏதோ சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க போல். அப்போது இந்த அறிவுக்கு திடீர்னு அறிவு வந்தது. அதெல்லாம் என்ன விஷயம்னா ப்ரமோஷன். இப்போ ரஜினி சொல்லுவார், நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்வார் படம் வரதுக்கு முன்னாடி. ஈடுபடுகிறேன்னா வேணாம் என்று சொல்லுவேன் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி அறிவுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங். நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வர போகிறாங்க தெரில. அப்போ இவர்கள் நோக்கம் எல்லாம் நீட்டை ஒழிக்கணும். நீட்டை எப்படி ஒழிப்பீங்க? நீட்டை ஒழிக்கிறதுக்காக காக்ரோச் அந்த அமைப்பு வந்து போராட்டம் நடத்திச்சா? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்மந்தமாக தர்மேந்திர பிரதான் யாதவை பதவி விலகுதாக போராட்டத்தை ஆரம்பித்தாங்களா? அதானே ஆரம்பித்தாங்க. ஆமாம். சரி, அதுக்குள்ளே ஆதரவாக உள்ளே வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வருதுல்ல. கடைசியில் பிரதமர் மோடி பதவி விலகணும்லாம் கொண்டு போயாச்சா? பிரதமர் மோடி இல்லத்தை நோக்கி பேரணி நடத்தி முற்றுகையிடுற அளவு போயிடுச்சு. அப்படி அதுதான் கேட்குறேன். ராகுல் காந்தி இது மாதிரி சில்லறைத்தனமான விஷயங்களில் ஈடுபட அவர் தனிமைப்பட்டுக்கிட்டே போவார். ஒரு நேஷ்னல் லீடர், நேஷ்னல் பார்ட்டியுடைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அந்த ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி அவர் பண்ணணும். அவர் போய் இந்த சின்ன பசங்க மாதிரி அந்த பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுறது எல்லாம் போனால் அப்புறம் பார்லிமெண்ட்டில் உங்கள் ஒர்க்கை யார் பார்ப்பா? பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் இந்த ரிஜ்யூ சொல்கிறாரா கொண்டு வாங்க, தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதில் அடுக்கடுக்காக கேள்விகளை வச்சு கேட்கணும். அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும். அதுக்கு தான் பார்லிமெண்ட்டு. இது மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து கிடையாது. இது மாதிரி பண்ணுறதுக்கு மற்றவங்க இருக்காங்க. தெரியுதா வித்தியாசம்? இடதுசாரிகளும் அதே தான். அதனால் ஒவ்வொருத்தரும் இதில் மம்தா பானர்ஜி இல்லை மற்றவர்கள்லாம் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுன்னுக்குறாங்க. என்னடா பண்ணுறது? என்னென்ன முக்கியமாக ஒரு ஆளை காணோம். யார் அவரு? திமுக. அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த நேரத்தில் நம்ம கையில் இருந்த மேட்ரு, அறிக்கை ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம கையில் இருந்த மேட்ரு இது. திமுக இளைஞர் நீ போனால் அந்த டைமில் போக மாட்டானுங்க. இன்னொன்று பிஜேபிக்கு எதிராக போயிடும், அவர்களை சங்கடத்துக்குள்ளாகிடும். அதனால் ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு அதுலேயும் மாணவர்களை தாக்கிய காவல்துறை ஒரே ஒரு இடத்துல ஒன்றிய அரசு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீட்டில் இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்கும்னு முதல்ல சொன்னது திமுக. நீட்டை நீக்கணும்னு சொன்னதும் திமுக தான். இதெல்லாம் மேட்ரு. அதெல்லாம் தான் உளறி இருந்தீங்க தான் தெரியுமா? அவங்க முதலில் உளறியது நான் தான்ன்ற மாதிரி கதையாக இருக்குது. அவர் சொன்னாலும் பரவாயில்ல சார். ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட்டுக்கான முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலேருந்து தான் கிளம்புச்சு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் முதல்ல வளர ஆரம்பிச்சது நாங்கள் தான் அப்படின்னு. ஆதவர்ஜுனா பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இதில் அவருடைய ப்ராடக்டே எங்கேருந்து? திமுகலேருந்து ஆரம்பிச்சது. ஆமாம். இன்னொன்று இவங்க எல்லாமே திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் இவர்கள் வந்து பொதுவாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எந்த கோட்பாடு தனியாலாம் கிடையாது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடையதை கையில் எடுத்துக்கிட்டு நடுவில் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போடுற மாதிரி தமிழ் தேசியமாக கொஞ்சம் எடுத்து போட்டுக்கின்னு உடனே அவர் சண்டைக்கு வந்துட்டார். அங்கே தானே சமையல் பண்ணுகிறேன், ஏன் இதுலேருந்து என் கையை வைக்கிறேன்னு. இதுதான். அதை தாண்டி பெருசாக அவர்கள்ட்ட இது கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. அருண்ராஜ்லாம் நான் பெரிய கொள்கை வித்தகரா? நீட்டு பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்தது, நீட்டு வந்த பிறகு எப்படி இருக்குது, நீட்டு கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நீட்டு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவீங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்தந்த மாநில இதில் இன்னொன்று மாநில பாடத்திட்டங்கள் அடிப்படையில் கட்டாப் மதிப்பெண்ணுக்கு முன்னாடியே இங்கே நுழைவுத் தேர்வுலாம் இருந்திருக்குது. வழக்கறிஞருக்கு இருந்திருக்குது,
பொறியியல் கல்லூரிக்கு இருந்திருக்குது, மருத்துவத்துக்கு இருந்திருக்குது நுழைவுத் தேர்வு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு தான் மாற்றினார். அப்போ இந்த விவகாரம் ஏற்கனவே இருந்த ஒன்று தான். அதை ஒருங்கிணைத்து தேசிய லெவலில் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த நீட் இதில் வந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் +2 பாஸ் பண்ணுறீங்க, அந்த கட்டாப் வரும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண் அந்த கட்டாப்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில். அதை விட நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு தான் போகணும். ப்ரைவேட் இது எல்லாமே அவர்கள் வைத்தது தான் ரேட்டு, ஃபீஸ். இன்னொன்று ஒன்றுமே படிக்க தெரியாது, ஏதோ ஒரு 800 90 900 மார்க் வாங்கிட்டான் 1200க்கு. அப்போது அவன் வந்து பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைனா அவன் ஈஸியாக மெடிக்கல் காலேஜில் சீட்டை வாங்கிட்டு போயிடுவான். நல்ல மார்க் வாங்கியிருப்பான், 1110 1140 வாங்கியிருப்பான். அந்த கட்டாப்புக்குள்ளே வந்தால் கொஞ்சம் 2வது 3வது ப்ரைவேட் காலேஜுக்கு தள்ளி விட்றாங்கன்னா அவன் வந்து பணம் அவங்க கேட்குற பணத்தை கட்ட முடியாமல் வேறு ஏதாவது பிஃபார்மு இல்லை ஏதாவது ஒரு வேளாண்மை துறை இந்த மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருந்தது நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. இவர்கள் வைத்து தான் சட்டம் ரேட்டு 1 கோடி 2 கோடி வரைக்கும்லாம் கூட மருத்துவ இதெல்லாம் போச்சு. இன்னொன்று, நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல இது பண்ணால் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த டீம் வந்துடும். அப்போ அதில் கட்டாப் மார்க்கு நீங்கள் உங்கள் கட்டாப் மார்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பணம் இருந்தவனும் படிக்கலாம் அப்படின்னு, பணம் இருக்கிறவன் தகுதி இல்லைனாலும் படிக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் மனப்பாட வழி பாடத்திட்டங்கள். நீங்கள் நேற்று நம்ம இதில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீட்டு வந்து யார் வேணால் பணம் இல்லாதவங்க கூட, அதாவது ரொம்ப கட்டாப் மார்க் கம்மியாக இருக்கவங்க கூட பணம் கட்டிப்பாங்க. அது ரொம்ப ரேரு. அதுக்கும் நீ நீட் எழுதணும். எழுதி நீங்கள் கட்டாப்பில் கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் சேர முடியும். அது எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது. அப்போது இதில் அப்படி கிடையாது, தகுதி உள்ளவர்கள்னால் மாநில வழி அந்த பழைய திட்டங்கள் சொன்னார். அதுக்கு இன்னொருத்தர் அவங்களுக்கு கீழே இன்னொருத்தர் பதில் சொல்லிட்டார், மனப்பாட கல்வி முறை கிடையாது நீட்டுன்னு. ஏன் சொல்ல வரேன்னா, மாநில வழி பாடத்திட்டங்களில் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வருவீங்க 10th +2. அப்போது உங்களுக்கு ஏற்ற சிலபஸுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து எழுதியிருப்பீங்க. இந்த அதிக மார்க் எடுக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. திரும்ப 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 உரு போடுறது. +1லேயே +2 பாடத்தை எடுத்துருவாங்க, +2லேயும் அதே மாதிரி. அப்போ அதையே உரு போட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்காத தன்மை. அவன் 1180 மார்க்கு அப்படின்னு அவன் மெடிக்கல் சீட்டு வாங்குறான்னா சேம் அதே இது. அதுக்கப்புறம் அதில் ட்ரைனிங் இருக்கும், அவன் டாக்டராக வருவான், எல்லோரும் சிறந்த டாக்டராக வருவாங்க. ஆனால் இந்த முறை என்னன்றது சொல்கிறது நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த முறையை தான் ஊக்குவிச்சிட்டு இருந்தது. ஆனால் நீட்டு நீங்கள் என்ன தான் படித்து வந்தாலும் நீட் எக்ஸாம்ன்றது அது ஒரு யூபிஎஸ்சி தேர்வு மாதிரி, ஒரு டெட்டு மாதிரி. அந்த சிஸ்டம் வேறு. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செயல்முறை இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அறிவியல் பூர்வமான புரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் நீங்கள் அங்கே எழுத முடியும். ஒரு கேள்விக்கு 4 பதில் இருந்தால் 4ம் கரெக்டாக இருக்கும் பதில். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால தான் நீட்டில் வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தில் வர்றவங்க ஜெயிக்க முடியறதில்ல. அதுக்கப்புறம் கோச்சிங் போய் ஒன்ஸு தவறுறவங்க செகண்ட் அட்டம்ப்டில் நல்ல மார்க் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறான். இந்த இப்போ கூட சொன்னீங்கல்ல 2வது அட்டம்ப்ட் அது போல் நல்ல இது. அப்போ நல்ல மார்க் வாங்குறீங்க, குறிப்பிட்ட கட்டாப் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ்லாம் கம்மியாக கிடைக்குது, பல இது இருக்குது. இது இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் இப்போ நீட்னால தான் உள்ளே போக முடியுது. பழைய சிஸ்டத்தில் போகவே முடியாது, 30-40 பேர் தான் போவோம். அப்போ இது இன்னொன்று. இதுக்குள்ள நீங்கள் அந்த கட்டாப் குறைய நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு ஒதுக்கி விட்றான்னு வச்சுக்கோங்க. அதுங்கேயும் வந்து 15 லட்ச ரூபா மினிமம் ஃபீஸ். அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. வாங்கணுன்னா கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். அது நீட்டு வந்ததுனால தான் நடந்தது. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்களாம் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவனுக்கும் வருமா வராதா? இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் வாங் சுக்கு போராட்டத்தில் குதிக்கிறாரு? FCRA அந்நிய நிதி வர்றதை முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நிதி வருது சொல்லுப்பா, எதுக்கு வருது சொல்லு அப்படின்னா, இல்லைங்கய்யா அது பண்ணோம், அதுக்கு மட்டும் தான் பண்ணணும். அந்த சீமாவில் வச்சுருக்கியா, கல்வி கட்டளை வச்சுருக்கியா, அதுக்கு வாங்கி கல்விக்கு மட்டும் செலவு பண்ணணும். நீ அதை வாங்கி வேறு வேலை பண்ணனா முடியாது. இன்னொன்று, ஏன் வருது, கொடுக்குறது யார்? எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு கோபம். அது மசோதா நிறைவேற்றுற இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை நடத்த விடாமல் பண்ணணும். இதை வேறு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கான ஏற்படும். இது அவருக்கு நோக்கம். இதே மாதிரி தான் தமிழக அரசியல்வாதிகளும் சரி, மற்ற அரசியல்வாதிகளும் ஏராளமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டி அது இதுன்னு. டீம்டு கூட இப்போ அதுலேயும் வந்து எனக்கு என்னென்னு போய்கிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது
இன்னைக்கு அருண்ராஜ் இன்னைக்கு நீட்டை ஒழிக்கிறது தான் என் குறிக்கோள்ன்றாரு. ராஜ்மோகன் அவர்களும் சொல்லியிருந்தார். அவரை விடுங்க, இவர் தானே சுகாதாரத்துறை அமைச்சர். ம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு புலம்புனீங்களா இல்லையா? ஏன் புலம்புனீங்க? ஃபஸ்ட்டு சீட்டு அங்கே போயிடுது, நமக்கு அந்த கோட்டா போயிடுது. ரெண்டாவது ஃபீஸு. இது இப்போ இங்கே இருக்குதுன்னா அந்த ஃபீஸு கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் எது? நீட்டு தானே. இன்னொன்று சொல்கிறேன், நீட்டில் இந்த தடவை மிஸ் ஆச்சுன்னா அடுத்த தடவை, அடுத்த தடவை மிஸ் ஆச்சுன்னா அடுத்த தடவை, அடுத்த தடவை மிஸ் ஆச்சுன்னா அடுத்த தடவை, இந்த மாதிரி எத்தனை தடவைனா எழுதலாம். பழைய மெத்தடில் நீங்கள் அந்த மாதிரி எழுதி வர முடியாதுல்ல. அப்போ முயற்சி எடுக்கிறவன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா அவன் பயிற்சி எடுத்துகிட்டு படிச்சுட்டு பண்ணலாம். அப்போ அருண்ராஜ் செய்ய வேண்டிய வேலை என்ன? மாவு தள்ளுற வேலை பண்ணணும். நீ வந்து அந்த கல்லூரிகள் இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீட் பயிற்சி மையம் அரசாங்கமே அமைக்கணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ கட்டணத்துடைய அந்த இதை குறைக்கணும். கல்லூரி அந்த கட்டணங்களை குறைக்கணும். இது எல்லாம் பண்ணிங்கன்னா அரசு மருத்துவ மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிறவங்க அவங்களுக்கான பயிற்சி மையம் தொடங்குங்க. மாவட்டத்துக்கு 2 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும். அதில் சயின்ஸ் குரூப்பு அவன் தானே படிக்க போகிறான், வேறு யார் படிக்க போகிறா? அந்த இது நீங்கள் கொண்டு வந்தாலே கம்மியான இதுதான் இருக்கும். அப்போ அவங்க நல்ல சிறப்பான தேர்வு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன் கஷ்டப்பட போகிறாங்க? இது ஒன்று. ரெண்டாவது சிலபஸ். இதோ இன்றைக்கி ராஜ்மோகன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து சிலபஸ் மெத்தடு மாற்றுறோங்கிறோன்னு, வரவேற்க தகுந்தது. அதே மாதிரி என்சிஆர்டி சிலபஸை ஒரு 6th இல்லை 9th ஆரம்பிங்க. அப்போ நீட்டில் இந்தந்த வேலைகளை பண்ணுமே தவிர ஒரு தேர்வு முறையே தப்பு, அது வரக்கூடாதுன்னு சொல்கிறது குறுகிய பார்வை. இந்த பார்வை தாவேக்காக்கு ஏன் வருதுன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் சேஃப் சைடில் போகலான்னு நினைக்கிறாங்க. எப்படி சேஃப் சைடு? திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது. பொதுமக்கள் மத்தியில் நீட்டுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கிட்டு சாதாரணமாக போயிட்டாங்க. ஆனாலும் அது இருக்கிறதுனால ஒரு பயம் இவர்களுக்கு, நமக்கு ஏன் வம்பு அப்படின்றதும், இதை பற்றி ஒரு பிராட் மைண்ட் இல்லாததும், பாஜக கொண்டு வந்த எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கணும் மத்திய அப்படி ஒரு இதுவும் இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றது. நீங்கள் கரெக்டாக உட்காந்து பேசி பண்ணாங்கன்னா பல விஷயங்கள்ல அவங்க பண்ண முடியும். ஆனால் அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னா, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்குள்ளே ஸ்பெஷல், அப்படி கொண்டு வரதுக்கு இந்த டைம் ஆச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி அதில் சேர்க்கலாமே அப்படின்ட்டு அவங்க ஒரு ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீட்டை நீக்கணுன்றதுல தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறீங்கன்றேன். நான் நீட்டு ஏன் தேவைன்றதை பற்றி தானே இவ்வளோ சொல்கிறேன். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுலாம் அதெல்லாம் அப்புறம். நீங்கள் மாநிலங்களுக்கான கல்வி உரிமைகள் மற்ற விஷயங்களில் என்ன போராடணுமோ அது தனியாக போராடிக்கணும். நீட்டு போன்ற தேசிய அளவிலான தேர்வுகள் அது சிறப்பாக செழுமைப்படுத்தி அதில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணணும். அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு ஒரு தேர்வு முறையே வேணான்றது எப்படி சரியாக இருக்கும்? நீட்டு வந்த பிறகு தான் ஏகப்பட்ட ஏழை மாணவர்கள் நீட்டுனால படித்து போக முடியுது. நீங்கள் பழைய சிஸ்டத்தில் நீங்கள் போகவே முடியாது. கொஞ்சம் பேர் தான் போக முடியும், அந்த கட்டாப்பில் இருக்கிறவங்க மட்டும் தான். அது கீழே இருக்கிறவங்களாம் ப்ரைவேட் காலேஜ்னால் ஏகப்பட்ட ஃபீஸு. அதையும் ரெகுலேட் பண்ணாங்களா இல்லையா? அப்போ யாருக்கு பாதிப்பு வருது? இந்த கல்லூரி நடத்துகிற எல்லாருக்குமே பாதிப்பு. அவன் கல்லூரி நடத்துகிறவனா யார்? அரசியல்வாதிகள். அப்போ அவனுடைய கோபத்தில் இருந்தால் அந்த நீட்டுக்கு எதிராக கொண்டு போகிறான். அனிதா மேட்ரு அவ்வளோ பேசுனாங்களே, அனிதா வந்து மருத்துவம் படிக்க போனாங்க. அவங்களுக்கு இது மனப்பாட கல்வி முறை, அதனால் அவங்களுக்கு இது புரியல. அவங்க நான் வந்து வேளாண் துறை படிக்க போகிறேன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் நான் நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னாங்க. அதே அனிதாவை நீங்கள் வேளாண் துறை கூட படிங்க, கோச் நாங்கள் தர வைக்கிறோம் எங்கள் இதில், நீங்கள் படித்து மெடிக்கல் தான் கனவுனா நீங்கள் அதில் போங்கன்னு ஏன் இவங்க பண்ணல? அனிதாவை கூட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் அதுவும் இதுவும் போய் ஒரு விதமான பதற்றத்தையும் மனப்பான்மையை தானே உருவாக்குனாங்க. கடைசியில் சின்ன பொண்ணு தானே, அது குழந்தை தானே, அது தற்கொலை முடிவு எடுத்தது. அதை ஒரு பெரிய இது மாதிரி தானே, அதாவது துக்கப்படுற மாதிரி அதை க்ளோரிஃபை பண்ணுறது. வெளியிலேருந்து எவனா பார்த்து ஏன்பா என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டா, அந்த அம்மா கோச்சு கீச்சு கொடுத்தனா அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கோம்ல அப்படின்னா, டேய் உயிர் இழந்திருக்குது இங்கே வந்து அரசியல் பேசுறியா நீ? நானே இந்த துக்கத்தில் இருக்கேன், ஏன்பா பாருங்கப்பா இவங்க இறந்ததே இவங்க வந்து இப்படி திருப்பி விட்றோம். அப்போது ஊரே ஒரு பக்கம் கடவுள் தெரிறாருன்னா நம்மளும் கடவுள் தெரிறாரு தெரியலன்னு சொன்னால் உன் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்றோம். 100 ரூபாய்க்கு நம்மளை ஏமாத்துறான் அவன், அதுக்காக நான் வந்து என் பொண்டாட்டியை பத்தினி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு வடிவேல் படத்தில் வர ஜோக் மாதிரி. வேறு என்ன பண்ணுறது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க நீட்டை, நம்ம மட்டும் தனியாக வாசிக்க முடியுமா? அந்த தைரியம் கிடையாது இவங்களுக்கு. கொஞ்சம் புரியணும். இன்னொன்று, இவர்களை சுற்றி இருக்கிறது யார்? போன ஆட்சியில் எவன்லாம் அந்த ஆட்சிக்கு ஜால்ரா தட்டிகிட்டு இருந்தானோ, ஊடகங்களில் மற்ற இதில் இருந்தானோ, அவன் எல்லாம் இப்போ இவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்?
இன்னொன்று ஆமா, அவன் சில புத்தி கொண்டு வந்து திணிக்க தானே பார்ப்பான். சார் நமக்கு எதுக்கு சார், சார் இப்படி பண்ணலாம், சார் அப்படி பண்ணலாம். அதிகாரிகள்லையும் அதே மாதிரி தான். அப்போ நீங்கள் என்ன மாற்று கொடுக்க போகிறீங்க? லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசுன்றீங்க. அதை தான் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அதை மேற்கொண்டு தாண்டி நீங்கள் திமுக பாணியில், இந்த திராவிட கட்சிகள் பாணியில் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும். முட்டுச்சந்து கூட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒவ்வொரு விவகாரத்திலையும் நீங்கள் எவ்வளோ தெளிவாக அந்த விஷயத்தில் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விவகாரத்தில் தாவேகா எடுக்கின்ற நிலைப்பாடுன்றது மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவர்களுக்கு இன்னும் அரசியல் நெருக்கடின்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க? ஏய், என்ன பண்ணுற நீ? நீட்டை எதிர்க்கிறேன்னு சொன்னல, இப்போ அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, நீ என்ன பண்ணுற? உன் விர்ச்சுவல் வாரிசு என்ன பண்ணுறான்னு ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. இன்னைக்கு தான் அறிக்கை கொடுத்துருந்தாரு. வேறு வழி இல்லாமல் அறிக்கை கொடுக்குறாரு. வழி இல்லாமல் கொடுக்குறாரு. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? அவர் பல விஷயங்களில் ரொம்ப முற்போக்காக போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணணும், இவர்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் கட்சிக்குள்ளேயே தில்லாலங்கடிகளையும் தடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அதில் நீட்டுக்கு இவருக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குறாங்க. அப்போது வேற இல்லை, சரி போ அறிக்கை விட்டு போகிறேன் அப்படின்னு. ராகுல் காந்திக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போது சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறது தான் சட்டமன்ற உறுப்பினர் வேலை. வெளியில் இருந்துக்கிட்டு விஜய் வீட்டை முற்றுகையிடுறதுன்னு யாராவது கிளம்புனா அதை விஜய் ஏற்றுக்குவாரா? மாட்டார். சேம் அதே பேட்டர்ன் தானே அங்கே. அதுவும் பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. நீட்டு பிரச்சனை பெருசாக இவங்க அந்த இதுக்கு சம்மந்தமாக போராட்டம் நடக்குது. அப்போ அதை பார்லிமெண்ட்டில் பேச தயார்னு ரிஜு சொல்கிறாரு, அந்த துறை அமைச்சர். அப்போ வாங்கன்னு உட்காந்து பேசுகிறது தானே கரெக்டாக இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த அரசியல் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? பார்லிமெண்ட்லேயே இன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக அரசியல் பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்க? அன்றைக்கி எஸ்ஐஆரை சரின்னு பேசுனது ரொம்ப கம்மி, நம்ம உட்பட. அன்றைக்கி அப்படி பேசினவங்களெல்லாம் வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்க. அதே வாங்க போய் கோர்ட்டில் போய் ஓகேன்னு வாபஸ் பெற்று வந்தீங்களா இல்லையா? எஸ்ஐஆர் மெத்தட்னால தானே பல விஷயங்கள் நடந்தது. சாதாரண நடைமுறை. ராகுல் என்னன்னா உருட்டுனார். ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டுன்னு உருட்டினாரா? தெரிதா ராகுல் காந்தியுடைய அரசியல் முதிர்ச்சி? அவ்வளோதான் ராகுலுக்கு. பார்லிமெண்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்றைக்கி வேலையே நடக்க விடல எஸ்ஐஆருக்கு எதிராக. இவர்களும் சேர்ந்துக்கிட்டு அன்றைக்கி கூட்டாளிங்களே அவங்களாம் ஸ்தம்பிக்க வச்சுட்டு வெளியே போய் வடை காப்பி சாப்பிட்றது, கட்லட் சாப்பிட்றது, சம்சா சாப்பிட்றதுன்னு. இன்றைக்கி அப்போது ஒரு எஸ்ஐஆர்ன்ற பிரச்சனையை வச்சு எவ்வளோ பார்லிமெண்ட்டை நீங்கள் ஸ்தம்பிக்க வச்சிங்க. அது ஒரு சாதாரண தேர்தல் நடைமுறை. அது இதுதான் பிரச்சனை. அதனால் இவர்கள் பார்வையெல்லாம் பல விஷயங்களில் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நடக்கணும். அதுவும் நல்ல கவர்மெண்ட். அதுவும் தாவேகா போன்ற கட்சிகள் இதை எப்படின்றத புரிஞ்சுக்கணும். சும்மா வரட்டுத்தனமாக நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்தான் முதல் குரல் எழும்பியது, குரான் மீது சத்தியம், அப்படியே உருட்டியிருந்தீங்கன்னா இதுதான் இந்த விவகாரத்தில் இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி ஐயோ 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 என்ன பண்ணாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இல்லை. பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், பெரும்பாலானவர்கள் இந்த இதுலேயே உழல்றதுனால அவர்களுக்கு பார்வையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் உணர்வாங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன இது இருக்குது. நீங்கள் என்ன ஆனாலும் நாடு முக்கியங்க. நாடு ரொம்ப முக்கியம். அதில் அந்நிய சக்திகளை நீங்கள் வந்து இப்படி தான் வருவாங்க உள்ளக. ஒரு கட்டத்தில் அவங்க இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, பெரிய பிரச்சனைலாம் உண்டு பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பெரிய உதாரணம் வேணும்னா, இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது 80களில் இங்கே முழுதும் நம்ம வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சதுன்னு தெரியும் நமக்கு. அதனால் இது எல்லாமே வந்து நம்ம தான், நமக்காக தான் இருக்கணும் இந்தியான்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மாணவர்களை தூண்டி விடுறதுன்னு இதில் பல பேர் பார்வை என்ன இருக்குன்னா, இது ஜென்சி போராட்டம், ஜென்சி கான்செப்ட் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த போராட்டம் நேபாளத்தில் நடந்ததுன்னா, நேபாளம் ஒரு சின்ன நாடு, அங்கே ஆட்சி மாற்றத்துக்கு திடீர்னு கிளம்புனாங்க, அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் நடந்ததுன்னா, இலங்கையில் ஒரு குடும்பமே, குடும்ப ஆட்சி எங்கே இருந்தாலும் விளங்காதில்ல, குடும்பமே உட்காந்துக்கிட்டு நீ தளபதி, நீ துணை ஜனாதிபதி, நான் ஜனாதிபதி, இப்படி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாட்டு பொருளாதாரத்தையே கண்டமாக்குனாங்க. அப்போது உனக்கு சாப்பிடவே வழி இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அவங்க ரூபா மதிப்பு அப்படியே 100 மடங்கு வீழ்ச்சி அடைச்சிது. அது ஒரு பெரிய போராட்டமாக வெடிச்சிது. அதெல்லாம் போய் கம்பேர் பண்ணிவிட்டு இந்தியாவில்னா, இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, இங்கே என்ன அப்படி தேவை வந்திருக்குன்னு கேட்குறாங்க. வார ஒட்டி பெட்ரோல் விலை 200 ஆக்கிட்டாங்களா, இல்லை 150 ஆக்கிட்டாங்களா, இல்லை என்ன பாதிப்பு, உணவு கொஞ்சம் வந்துடுச்சா, இல்லாட்டி நாடு முழுதும் ஊழல் மலிந்து போய் எந்த இதுவும் நடக்கலையா? அப்போது நீங்கள் நியாயமான கோரிக்கைகள் எடுத்து போராடிட்டு இருக்கிறீங்கன்னா ஓகே. இது ஒரு நடைமுறையில் நடக்கிற தவறு. அதுக்கு அரெஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இல்லை அதேமாரி போராட்டம் மூலியமாக இதில் எனக்கு தீர்வு வரணும் அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் வர்றவங்க ஒருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுன்னுக்கிறாங்க.
ஒருத்தன் 370 ரத்து பண்ணுன்றான், ஒருத்தன் பழைய காஷ்மீர் வரணுன்றான், ஒருத்தன் காஷ்மீரே பாகிஸ்தான் கொடுத்துருன்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுருந்தா எப்படி சரியாக இருக்கும்? இதுதான் பிரச்சனை. சூப்பர் சார். ரொம்ப அழகாக நீட்டை பற்றின விளக்கம் அழகாக கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.